ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போகிறோம். இந்த பாயசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ரெண்டும் நல்லா வறுபட்டதும் ஒரு 2 முறை அலசி எட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெல்லத்தை கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 4 விசிலில் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துடலாம். பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.